எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன ஒரு ஆரஞ்சு பெட்டி இதில பார்க்குறீங்களா? இது என்ன தெரியுமா? நான் எல்கேஜி படிக்கும்போது ஸ்கூலுக்குன்னு கொண்டு போன ஃபர்ஸ்ட்டு பெட்டி. அப்பல்லாம் இப்படி தான் ஸ்கூலுக்குன்னு பெட்டியில தான் புக்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போறது. அதில எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம், பர்த்டே டைம்லாம் வரக்கூடிய கிரீட்டிங்ஸ போட்டு போட்டு வச்சாங்க. இது வந்து எங்க தாத்தா நாகாலாண்ட்ல இருந்து அனுப்புனது கிரீட்டிங்ஸ். அதாவது நாகாலாண்ட்னா, அவங்க கப்பல் வந்து அந்த டைம்ல நாகாலாண்ட் இருந்திருக்குது. கிறிஸ்மஸ் டைம் ஊர்ல இல்ல அப்படின்னா, தாத்தா எந்த ஊர்ல இருக்காங்களோ, அந்த ஊர்ல இருந்து கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க. அப்பல்லாம் 10 நாள் லீவு நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவா இருக்கும் கிறிஸ்மஸ் டைம்ல. போஸ்ட்மேன் எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 5 கார்டு, 10 கார்டுன்ட்டு மொத்தமா வரும். அத அப்படியே எடுத்துக்கொண்டு வச்சு, என் அதில இருக்கிற அந்த புன்னகை வந்து வேற எங்கேயும் நம்ம பார்த்துருக்க முடியாது. எ இது வந்து நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் கிரீட்டிங்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இது காட்லின் சித்தின்ட்டு. காட்லின் சித்தினா எங்க அம்மாவுக்கு சித்தப்பா பொண்ணு. தூத்துக்குடியிலேருந்து போட்டிருக்கிறாங்க. சாந்தி சித்தின்னு இன்னொரு சித்தி போடுவாங்க. அவங்க எங்க அம்மாவுக்கு இன்னொரு சித்தப்பாக்க பொண்ணு. அதாவது எங்க தாத்தாக்கு 3 யங்கர் பிரதர்ஸ் உண்டு. அவங்க பிள்ளைங்க எல்லாருமே தூத்துக்குடியில தான் இருந்தது. அவங்க எல்லார் வீடுகள்லயும் இருந்தும் கிரீட்டிங்ஸ் வரும். இது வந்து எங்க மாமா, எங்க அம்மாவோட தம்பி. அவங்க வந்து சவுதி அரேபியால இருந்தாங்க. சவுதி அரேபியால இல்லாத சமயத்துலயுமே திருச்சில அந்த மாரி எங்க இருக்காங்களோ அந்த டைம்ல எப்போதும் கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க. இந்த கிரீட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அழகா இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட்ல மாமா வந்து எனக்கு கிறிஸ்மஸ்க்கு மட்டும் கிடையாது, பர்த்டேஸுக்கும் அனுப்புவாங்க. இன்னும் எனக்கு ஸ்கூல் டேஸில் ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி மொத்தமாட்டு கிரீட்டிங்ஸ் வந்து வரும். அதில் இந்த மாதிரி சிலர் ஏதாவது எழுதியும் வச்சு அனுப்பியிருப்பாங்க. எனக்கு கோல்டான்னு ஒரு ஃப்ரெண்டு, அதாவது எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரை நாங்கள் சேர்ந்து படித்தோம். அவள் எல்லா வருஷமும் அனுப்புவா. இப்போ தொடர்பே இல்ல. மேரேஜ் எல்லாம் ஆகி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இல்ல. அதே மாரி மௌரின்னு ஒரு ஃப்ரெண்டு. அவள் வந்து என்கூட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரை சேர்ந்து படித்தா. அவளும் எல்லா வருஷமும் 6த்லேருந்து அனுப்புவா. அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறமா ரொம்ப நாள் அது முடிச்சதுக்கப்புறமும் அனுப்பிட்டு இருந்தா. அப்புறம் மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தொடர்பே இல்லாமல் போயிட்டது. எங்க அப்பா வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஊரில் இல்லை, கப்பலில் இருந்தாங்க அப்படின்னா அப்பாவும் கிரீட்டிங்ஸ் வந்து அனுப்புவாங்க. அப்புறம் எங்கள் சித்தி, சித்தப்பா இவங்கெல்லாம் திருச்சியில் இருக்கும்போது அவங்களும் அனுப்புவாங்க. அந்த கிறிஸ்மஸ் டைம் நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் நமக்கு 10 நாள் நம்ம ஸ்கூல் டேஸில் அது ஒரு அழகான மெமரிஸாக இருக்கும். நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, 5 சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்னால் அந்த 10 நாள் லீவில் நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டு போனோம். எழுதிட்டு ஸ்கூல் திறக்கும்போது கொண்டு போனோம். அந்த மெமரிஸ் உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படி தான் நினைக்கிறேன் நான். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து, அதாவது கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எழுதக்கூடியதெல்லாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் எழுதுகிற பழக்கம்லாம் ஸ்கூலுகளில் உண்டுமான்னு தெரியலை. ஏன்னா அகில்யா தீபனுக்கு அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அப்போ இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாமே அதாவது ஹார்ட் காப்பியாட்டு இருந்துச்சு. எல்லாம் இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நமக்கு கிரீட்டிங்ஸ்னும் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அனுப்பிடுறாங்க. அதாவது ஹாப்பி கிறிஸ்மஸ்னு ஒருக்கா டைப் பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க. அது அடுத்த நாளே நம்ம வந்து கிளியர் சார்ட்னு கொடுத்தாச்சுன்னா எல்லாமே போயிடுது. இது சாந்தி சித்தி தான். சாந்தி சித்திக்கு கூட பிரைட்டன் மாமா, போஸ் சித்தப்பா, மலர் சித்தி அப்படின்னு 4 பேர் அவங்க வீட்டில் உண்டு. அவங்க வீட்டில் உள்ள மெமரிஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த நம்ம ஊரில் 2 நாள் லீவு இல்லைன்னா 3, 4 நாள் லீவு, 5 நாள் லீவு அப்போ எப்போவாச்சும் இருந்துச்சுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரங்களில் என்னை வந்து தூத்துக்குடிக்கு அந்த சித்தி வீட்டுக்கு தான், அதாவது அந்த தாத்தா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய மெமரிஸ் சொல்லிக்கலாம். இது வந்து நான் பிட்ஸில் வேலை பார்க்கும்போது என் கூட ஆறுமுக தேவின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணா. அவளும் எனக்கு பர்த்டே, கிறிஸ்மஸ்லாம் வந்தாச்சுன்னா எப்போவும் கிரீட்டிங்ஸ் அனுப்புவா. எனக்கு இப்போ இவ கூடயும் தொடர்பு கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கிடையாதுல்ல. நம்ம வந்து லேண்ட்லைனில் பேசுவோம். அது மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் அங்கேருந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்க கூடலாம் அப்படியே தொடர்பே இல்லாமல் போயிட்டது. இது எங்கள் தாத்தா அனுப்புனது தான். எங்கள் தாத்தா ஹேண்ட் ரைட்டிங்
நான் இதில் உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் அடுத்த ஏதாச்சும் வீடியோஸில் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் தாத்தா ஹேண்ட் ரைட்டிங்னும். ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் தாத்தா மாதிரியே எங்கள் மூத்த மாமாவும் ட்ரை பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் எழுதுவாங்க. கொஞ்சம் இல்லை, மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் எங்கள் மூத்த மாமாவுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும். எங்கள் அம்மாவும் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மா வந்து அவங்க சைனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஐ மட்டும் எங்கள் தாத்தா மாதிரி எழுதுவாங்க. நானும் எனக்கு எஸ் மட்டும் எங்கள் தாத்தா ஹேண்ட் ரைட்டிங்கில் நான் வந்து சைன் போட்டுக்குவேன். நானும் எங்கள் தாத்தா மாதிரியே எழுதணும்னு இதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் வரல. தாத்தாவுக்கு தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்குமே அப்படி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கள் ஊரில் இருந்தால் இது ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட பெரியப்பா பையன் அல்ஃபோன்ஸ் பெரியப்பான்ட்டு. அவங்க அதாவது ஒரு கிறிஸ்மஸ் டைம் அவங்க இந்த மாதிரியே கார்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரிலாம் நிறைய க்ரீட்டிங்ஸ் கார்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா. இதெல்லாம் பார்க்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிலேயே சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சு அனுப்புவாங்க. இது வந்து ஜெலஸ்டின் தாத்தான்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அவங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி வந்து இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்தே நிறைய பேர், அதாவது ஜாஸ்மின் பிரிஜிட்னு ஒரு பொண்ணு, ஆனி ஜெரிட்டா, அனிட்டா ஜோஷி, இது ஜாஸ்மின் பிரிஜிட்டு தான். தெரஸ் அப்படின்ட்டு ஸ்கூல்ல இருந்தே நிறைய பேர் அனுப்புவாங்க. இது வந்து எனக்கு 5 வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா எனக்கு அனுப்பின ஹாப்பி பர்த்டே, இது 79ல் உள்ளது. அதுவும் இது கூடவே எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுல்ல, அதனால் அப்படியே எடுக்கும்போது இதுவும் வந்துச்சுது. அப்புறம் நமக்கு கிறிஸ்மஸ் கார்டு வாங்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஞாபகங்கள்னு சொல்லியாச்சுன்னா, கிறிஸ்மஸ் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவும் நானும், அதாவது அப்போல்லாம் எங்கே நம்ம ஆட்டோவை பார்த்தோம், எங்கே நம்ம காரை பார்த்தோம், எங்கே நம்ம டாக்ஸியில் போனோம். அப்போல்லாம் பஸ் தான், பஸ்ஸில் ஏறி போகிறது வர்றது. இப்போல்லாம் அதாவது 50% ஆட்கள் வந்து பஸ்ஸு யூஸ் பண்ணுறதில்ல, ஆட்டோ கார் அந்த மாதிரி தான். அது எங்கள் ஊர்லலாம் சொல்லிக்கிட்டாச்சுன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஆட்டோ அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிடுறாங்க, யாரும் அவ்வளோவா பஸ்ஸில் போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாகட்டு அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகும்ல, டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குக்கிட்டேயே அம்மாவும் நானும் சேர்ந்து அப்படி நாகர்கோவில் போவோம். போயிட்டு ஒரு கடையில் போய் எத்தனை பேருக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்பணும்னு நமக்கு தெரியும்ல, அப்படி எல்லாம் மொத்தமாக ஒரு 20, 25, 30ன்ட்டு கார்டு அம்மா எல்லாம் எழுதி வச்சு கொண்டு வருவாங்க, யாருக்கெல்லாம் அனுப்பணுன்ட்டு, எத்தனை வாங்கணும் அப்படின்ட்டு. போயிட்டு அழகாட்டாங்க. அப்போல்லாம் நான் நினைக்கிறேன் லவ்லி கார்ட்ஸ் நினைக்கிறேன், ஃபேமஸ் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அம்மா வந்து அழகாக வாங்குவாங்க, பார்த்து பார்த்து வாங்குவாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து ஷாப்பிங் போவோம், 2 பேரும் சேர்ந்து அப்படியே போயிட்டு. அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஞாபகங்கள், ஒரு மெமரிஸ்னு சொல்லிக்குவோமே. அழகாக க்ரீட்டிங்ஸு, அப்புறம் என்னது கிறிஸ்மஸ்க்கு எதாவது தேவையான ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் நம்மளும் எழுதி அனுப்புறது. அந்த டைமில் வந்து லெட்டர்ஸும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஆனால் இப்போ வந்து நினச்ச நேரம் நம்ம ஃபோனில் பேசிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அப்போ இருந்த உறவுகள் இப்போ யார்கிட்டையும் அந்த மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் எனக்கு மொபைலில் ஆக்சுவலி ஒரு 40 பேர் கிட்ட காண்டாக்டில் இருப்பாங்களா இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து எனக்கு 10 பேர், ஆமாம் 10 பேருக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு வந்து குட் மார்னிங் டெய்லி போடுவாங்க எனக்கு. அதில் மீதி 10 பேர் எப்படின்னா, கிறிஸ்மஸ் டைமில் விஷ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. 10 பேர் வந்து தீபாவளி டைம், 10 பேர் வந்து ஈத் டைம் விஷ் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. அந்த 10 பேர் குட் மார்னிங் போடுறாங்கள்ல, அவங்கள தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த 30 பேருமே சுத்தமாக நமக்கு காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு மொபைலை பார்த்தாச்சுன்னா, அதாவது தொலைஞ்சு போன பொருட்கள் கிடைச்ச மாதிரி தான் நிறைய பேருக்கு பேர்கள் வந்துருக்கும். ஆஹா ஆமாம்ல, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஆமாம் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னா ஆச்சரியமாட்டு நிறைய பேருக்கு பேர்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது 24th நைட்டே எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. 25th காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாச்சுன்னா, என்ன பெற்றவங்களையும் காணலை, நான் பெற்றதையும் காணலை. அதாவது எங்கள் அம்மாவுக்கும் ஆகியலுக்கும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே நான் வந்து மெசேஜ் போடுவேனா, காலையில் எழுந்திரிச்சோடனே 2 பேருக்குமே மெசேஜ் போட்டுக்குவேனா.
பார்த்தா 2 பேரையுமே காணல. என்னடா அம்மாவையும் காணல, அகிலையும் காணல அப்படின்ட்டு மொபைல்ல போய் தேடி தேடி பார்த்தா 2 பேரும் கீழ எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா, மேல நெறைய மெசேஜ் வந்துல. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆச்சு எனக்கு. அப்புறம் நமக்கு கிரீட்டிங்ஸ் போட்டு நம்ம உடனே ரிப்ளை போடலன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பேர் பேருமே கீழ போயிரும். அப்படி எல்லாம் மேல 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 வந்து வந்து நெறையா விஷஸ் வந்து வந்துட்டுது. நெறைய பேருக்கு போட்டிருக்கு. இன்னும் சிலருக்கு நான் இன்னும் போடலைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 25த் நம்ம எங்க ஃப்ரீயா இருக்க போறோம்? நமக்கு 25த் எப்ப என்ன 3 வேளையும் 4, 5 வேளையும் நமக்கு ஃபுல்லா நமக்கு கிச்சன் தான் நமக்கு. அதனால நான் சிலப்ப நெனைப்பேன், ச்சே மத்தவங்க எல்லாம் எவ்வளோ கூலா இருக்காங்க பாய்ஸு. இல்லன்னா வேற எல்லாருமே நம்ம தானே எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சில நேரங்கள்ல தோணும். ஓகே. நம்ம ஃபேமிலிக்காக தானே நம்ம பண்றோம் இல்லையா? அதனால நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பியாகிறாங்க. நமக்கும் கஷ்டந்தான். எதுனாலுமே நமக்கு கஷ்டந்தான். கஷ்டப்பட்டா தான் எதுவுமே நமக்கு நல்லா இருக்கும்ல. அவ்வளோதான். இதுவும் லெட்டர் எனக்கு இது ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா டைப்ரைட்டிங் படிக்கும்போது அம்மாவுக்கு விஜயான்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. ஆக்சுவலி அவங்க வெஜிடேரியன் ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்ட தான் அம்மா வந்து அந்த பம்ப்கின் இருக்குல்ல, எல்லோ பம்ப்கின் பூசணிக்காய், அதுக்கு அந்த குடல் இருக்குல்ல, அதில் துவையல் பண்ணலாம் படிச்சுக்கிட்டாங்க. நான் அந்த ரெசிப்பியெலாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன், விஜயா அவங்கள்னு சொல்லிட்டு. இந்த கிரீட்டிங்ஸ் யாருன்னா, நான் வந்து பிட்ஸில் ஒர்க் பண்ணும்போது பிஜி 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்குன்னு அனுப்பின அந்த கிரீட்டிங்ஸு. வேலை பார்க்கும்போது அது ஒரு அழகான ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகணும். அதை வந்து நான் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, அம்மாவோட ஃப்ரெண்ட் அவங்க விஜயா, அவங்களும் இப்போ அம்மா கூட காண்டாக்டில் இல்லை. ரொம்ப நாள் சில நேரங்களில் அந்த காண்டாக்ட் வந்து இல்லாமலே அப்படி போயிடுது. இது சிறுமலர்னும் இவ எனக்கு காலேஜில் என் கூட படித்தா அந்த ஃப்ரெண்ட். சேதுன்னு எனக்கு கூட காலேஜில் படித்த ஒரு ஃப்ரெண்டு. அவளும் எனக்கு எப்பவும் கிரீட்டிங்ஸ் அனுப்புவான். அப்புறம் மேரேஜ் அப்புறம் சுத்தமாக காண்டாக்டே இல்லாமல் போயிட்டு. மேரேஜ் ஆன புதுசில் கொஞ்சம் காண்டாக்ட்லாம் இருந்துச்சு. அப்புறமாட்டு அவங்க வேறு ஊர்களுக்கு போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜ் பண்ண முடியாது. ஏன்னா லெட்டர் போடுறதுக்கு அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஃபோன் தானே, ஃபோன்னா அதுவும் லேண்ட்லைனில் தான் நம்ம அப்போல்லாம் பேசுவோம். அதனால் அப்படி காண்டாக்டே இல்லை. ஆனால் வந்து அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிலாம் தோணும். கிரீட்டிங்ஸே இந்த மாதிரிலாம் அழகான கிரீட்டிங்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.